இன்று இடம்பெறுகின்ற அதிகமான போட்டி பரீட்சைகளில் நுண்ணறிவு, அதாவது பொது விவேகம்ங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் அந்த போட்டி பரீட்சைகளில் அதிகமாக வினவப்படுற ஒரு வினா தான் இந்த எண்கோளங்கள் தொடர்பான வினாக்களாக இருக்கும். இந்த எண்கோளங்கள் தொடர்பான வினாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமான பரீட்சை வினாத்தாள்களில் 1 தொடக்கம் 5 வினாக்கள் வரை இருக்கு. அதாவது ஒரு வினா வரலாம், அல்லது அது தொடர்பான 3 வினாக்கள் அல்லது 5 வினாக்கள் வரையும் அதிகமான பரீட்சை வினாத்தாள்களில் இடம்பெற்றிருக்கிறத நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நம்ம நுண்ணறிவு தொடர்பான பரீட்சை வினாத்தாளில் அதிக புள்ளிகளை பெறுவதற்கு இந்த எண்கோளங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்று சொல்லலாம். ஸோ அது தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வினா பாருங்கள். முதலாவது பாருங்கள். அதுக்கு முதல் நீங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்கணும். இப்போ ஒரு எண்கோளம் தரப்பட்டிருந்தால் அந்த எண்கோளம் அதில் இருக்கிற எண்களை சுற்றியே ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கும். கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கும். அதாவது பெருக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது கூட்டப்பட்டு, கழிக்கப்பட்டு, பிரிக்கப்பட்டு, வர்க்கமாக இருக்கலாம், ஒரு எண்ணின் வர்க்கமாக இருக்கலாம், ஒரு எண்ணின் கணமாக இருக்கலாம், அல்லது வர்க்க மூலம் கண்டதாக இருக்கலாம். இப்படி அந்த எண்கள், அந்த எண்கோளத்தில் இருக்கிற எண்களை மையமாக வைத்து தான் அந்த விடயம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 8 இருக்குது, 5 இருக்குது, அதே மாதிரி 27 வந்திருக்கு. அதாவது இந்த 2 இலக்கங்கள் மூலமாகத்தான் இந்த 27 ஏதோ ஒரு விதத்தில் உருவாகி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பாருங்கள், எல்லா எண்கோளத்துலேயும் அப்படி தான் இருக்குது. 2 சிறிய இலக்கங்களும் ஒரு பெரிய எண்ணும் இருக்குது இல்லையா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ பாருங்கள், 8 5ஆல் பெருக்கினா எத்தனை வரும்? 8 5ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் 40 வரும் இல்லையா? இந்த 40லேருந்து அப்போ 27 வருதுன்னு சொன்னால் இந்த 27 எப்படி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது? 13 கழிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த 13 எங்கே இருந்து வந்திருக்கும்? 8ஐயும் 5ஐயும் கூட்டும்போது 13 வரும். ஓகே, அப்போது 8ம் 5ம் பெருக்கப்பட்டு 40 வருது. மீண்டும் 8ம் 5ம் கூட்டப்பட்டு 13 வருது. அந்த 13 என்ன செய்கிறோம்? 40லிருந்து கழித்து தான் இந்த 27 வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்ததை பாருங்கள். 6 4 என்ன செய்யணும்? பெருக்கணும். 6 4 எத்தனை வரும்? 24 இல்லையா? 24லிருந்து எத்தனை கழிக்கணும்? அப்போது 10. பாருங்கள், 6ஐயும் 4ஐயும் கூட்டும்போது எத்தனை வருது? 10. அப்போ 10 கழிச்சா எத்தனை வரும்? 14 வரும். அடுத்தது பாருங்கள், 10 8. அப்போது இத்தனை பெருக்குவோம். ஃபஸ்ட்டு பெருக்கணும்னா 80. 10 மட்டும் எத்தனை? 18. கழிச்சோம்னு சொன்னால் எத்தனை வரும்? 62 வந்திருக்கு. அதே மாதிரி இது என்ன செய்வோம்? 9 3 27. அப்போ 2ஐயும் மீண்டும் கூட்டணும். கூட்டினோம்னா 12 வரும். ஸோ 27ல் 12 போனால் 15 விடையாக வரும். அப்போ இதுக்கான விடை 15ஆக இருக்கும். ஓகே, அடுத்ததை பாருங்கள். முக்கோணம், அதில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு எண் தரப்பட்டு சென்டர்லேயும் ஒரு எண் தரப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இது எந்த தொடர்பில் இந்த கோலம் அமைந்திருக்குங்கிறத நம்ம அவதானிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் 12 இருக்குது, வளர்ச்சி 7 9 4 இருக்குது. இப்போ நீங்கள் கூட்டி பார்க்கலாம், கழித்து பார்க்கலாம், பெருக்கி பார்க்கலாம், கூட்டியும் கழிச்சும் பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்யலாம்? விடைகளை அவதானிக்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் 7ஐயும் 9ஐயும் கூட்டி பார்த்தோம்னா எத்தனை வரும்? 16 வரும். அப்போ 16ன்னு சொன்னால் இது சென்டரில் வந்துக்கிறது 12ஆக இருக்குது. அப்போ 12ஆக இருக்குமாக இருந்தால் என்ன நடந்திருக்கு? இந்த 4 என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் கழிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி அடுத்ததையும் செஞ்சு பார்த்தா தான் நம்ம உறுதி செய்ய முடியும் இந்த தொடர்பில் தான் இது வந்திருக்குங்கிறத. அப்போ அடுத்ததை பாருங்கள், 1 4 5 இல்லையா? 5ஓட என்ன செய்யப்பட்டிருக்கு? 1 கழிக்கப்பட்டு தான் 4 வந்திருக்கு. அப்போ சரியான தொடர்பு தான். அப்போ அடுத்ததுக்கு எப்படி வரும்? இந்த வினாக்குறி இடப்பட்ட இடத்துல எப்படி வரும்? 6 5 11 இருக்க போதும்.
6 மஞ்சள் 11 சொன்னால் 11லேருந்து எத்தனை கழிக்கணும், 2 கழிச்சோம்னு சொன்னால் வார விடை எத்தனையாக இருக்கும், 9. அப்போ இதுக்கான விடை என்னவாக இருக்க போகுது, 9 தான் இதுக்கான விடையாக இருக்கும். ஓகே, அடுத்த வினா பாருங்க. ஒரு சதுர வடிவத்துக்குள்ள ஒரு எண்கோளம் தரப்பட்டிருக்கு. இந்த எண்கள் வந்து எந்த தொடர்பில் வந்து காணப்படுதுங்கிறத நம்ம அவதானிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 6 இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது நேரடியாக விளங்கி கொள்ளக்கூடியது என்ன, 8 மாறும் பெருக்கப்பட்டு தான் 48 வந்திருக்கு இல்லையா. 8ம் 6 வந்து பெருக்கப்பட்டு என்ன செஞ்சிருக்கு, 48 வந்திருக்கு. 8 6 எத்தனை, 48. அதே மாதிரி 9 மேலும் பெருக்கப்பட்டு எத்தனை வந்திருக்கு, 63 வந்திருக்கு. 6 30. அதே மாதிரி 14 3 பெருக்கப்பட்டு எத்தனை வந்திருக்கு, 42 வந்திருக்கு. அது ஓகே, இது நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 28 எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். 28 எப்படி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இப்போ 8ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் எத்தனை வரும், 8 6ம் கூட்டினோம்னு சொன்னால் எத்தனை வரப்போகுது, 14 வரப்போகுது இல்லையா. அப்போ அந்த 14ல் இருந்து 28 வரணும்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும், 2ஆல் பெருக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2ஆல் பெருக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி அடுத்ததையும் நம்ம செஞ்சு பார்க்கணும். சரியாக வரும்னு சொன்னால் இதுதான் இதுக்கு இடையிலான தொடர்பு. ஓகே, இப்போ அடுத்து பார்ப்போம். 9 7ஐயும் கூட்டினா எத்தனை வரும், 9 மேலும் 16 இல்லையா. ஸோ 16 என்ன செய்யணும், 2ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் 32 வருமா இல்லையா. ஓகே, வரும். அப்போ அதுவும் ரைட். அப்போ 5 6ஐயும் கூட்டினா 11. 11 2ஆல் பெருக்கும்போது எத்தனை வரப்போகுது, 22. அப்போ இது எப்படி நம்ம வரும், 14 3 17, 2ஆல் பெருக்கும்போது வார விட தான் இதுக்கான விடையாக இருக்கும் இல்லையா. ஸோ 2ஆல் பெருக்கினோம்னா எத்தனை வரும், 34. அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன, 34ஆக இருக்கும். அவ்வளோதான். அடுத்ததாக ஒன்று பாருங்கள். வட்டத்துக்குள்ளே வர வேண்டிய எண்ணை கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ முதலாவதாக தந்திருக்கிற கோலத்தை பார்க்கும்போது மிகவும் இலகுவான மாதிரி தெரியுது இல்லையா. இப்போ பாருங்கள், எப்படி இந்த 32 வந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ பாருங்கள் 5ம் 8ம் எத்தனை, 5ஐயும் 8ஐயும் பெருக்கினா 40 வரும் இல்லையா. 5 தர 8 வந்து 40 வரப்போகுது. இந்த 40லேருந்து எத்தனை கழிக்கப்பட்டால் 32 வரும், 8. அப்போ இந்த 8 எப்படி வந்திருக்கக்கூடும், இந்த 4ஐயும் 2ஐயும் பெருக்கி இந்த 8 வந்திருக்கலாம் இல்லையா. ஸோ 40லேருந்து 8 போனால் 32 வரும். ஓகே, அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், உறுதிப்படுத்துறதுக்காக இதையும் செஞ்சு பார்க்கணும், அதே தொடர் தானாங்கிறது. ஓகே, அதை நம்ம செஞ்சு பார்க்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், 4ஐயும் 16ஐயும் பெருக்கணும். அப்போ 16ஐயும் 4ஐயும் பெருக்கினா எத்தனை வரும் பார்த்தீங்கன்னா 6 4 24. ஸோ 64 வரப்போகுது. இப்போ 64ல் இருந்து எதை கழிக்கணும், இந்த 23ஐயும் 2ஐயும் பெருக்கி வார விடையே கழிக்கணும். அப்போ 23 2 எத்தனை, 46. இப்போ 46 கழிச்சோம்னு சொன்னால் நமக்கு இங்கே தரப்பட்டிருக்கிற விட சரியாக வருதான்னு பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னால் 18 வரும் இல்லையா. அப்போ அது சரி. ஓகே, இந்த ஆர்டரில் தான் இந்த எண்கோளம் அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த விதத்தில் நம்ம இதை செய்யும்போது இந்த வினாக்குறி இருக்கிற இடத்துல வர வேண்டிய எண்ணை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன செய்யணும், 3 வந்து 13ஆல் பெருக்கணும். 3 13ஆல் பெருக்கணும்னு சொன்னால் எத்தனை வரும், 39. ஓகே, 39லேருந்து எத்தனை கழிக்க வேண்டியிருக்கு, 9 2 இல்லையா. இது 2ஐயும் பெருக்கி வார எண்ணை கழிக்கணும். 9 2 எத்தனை, 18. 18 கழிச்சோம்னு சொன்னால் வர வேண்டிய விடை எத்தனையாக இருக்கும், 21 இல்லையா. ஸோ இங்கே வர வேண்டிய விடை என்ன, 21. அப்போ இதுக்கு சரியான விடை வந்து 21ஆக இருக்கும். அடுத்ததாக ஒன்று பாருங்கள். இதில் வந்து சதுரத்தின் 4 பக்கமும் 4 எண்கள் தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு எண் தரப்பட்டிருக்கு. இதில் என்ன தொடர்பில் வந்திருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் தரப்பட்டிருக்கிற எண் வந்து வெளியில் தரப்பட்டிருக்கிற எண்ணை விட வித்தியாசம் கூடிய எண்ணாக இருக்குது. அப்போ நிச்சயமாக வந்து இந்த எண் வந்து வெறுமனே கழிக்கப்பட்டோ கூட்டுப்பட்டோ வரையில்லை.
இது வந்து வேறொரு தொடர்பை கொண்டிருக்கு. அப்போது இவ்வாறு வித்தியாசம் பெருசாக இருக்குன்னு சொன்னால் பெருக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எந்த எண்கள் பெருக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியல. இப்போ உதாரணமாக பாருங்கள், 12ஐயும் 4ஐயும் பெருக்கினாலே 48 தான், டிரெக்டாக 48 தான். ஆனால் அதே தொடர்பில் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பிழையாக வரும். அப்போ என்ன செய்யணும், வேறு ஏதாவது தொடர்பு இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஐயும் 4ஐயும் கூட்டினா எத்தனை வரப்போகுது, 16 வரப்போகுது. ஓகேவா? 12ஐயும் 4ஐயும் கூட்டினா 16 வரும். இந்த 16ல் இருந்து 48 வரணுமாக இருந்தால் எத்தனையால் பெருக்கப்பட்டிருக்குங்கிறத திங்க் பண்ணுங்கள். எத்தனையால் பெருக்கப்பட்டிருக்கும், 3ஆல் பெருக்கப்பட்டால் எத்தனை வரும், 48 வரும் இல்லையா? 48 வரும். அப்போ இந்த 3 எப்படி வந்திருக்கலாம், இந்த 8ம் 5ம் 8ல் இருந்து 5 கழிக்கப்பட்டு இந்த 3 வந்திருக்கலாம் இல்லையா? அப்படி இந்த தொடர்பு வருமாக இருந்தால் இந்த 48 சரியாக இருக்கும். அதே விதத்தில் நம்ம இதை செஞ்சு பார்த்து இந்த 114 அந்த விதத்தில் வந்தால் நாம் கண்டுபிடிச்ச தொடர்பு சரியானது. இப்போ பாருங்கள், என்ன செஞ்சோம், இங்கே 12ஐயும் 4ஐயும் என்ன செஞ்சோம், கூட்டினோம் இல்லையா? அதே மாதிரி 15ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் எத்தனை வரப்போகுது, கூட்டினோம்னு சொன்னால் எத்தனை வரும், 19 வரும். அதோட 8லேருந்து 5 கழித்து 3ஆல் பெருக்கினோம். அப்போ 11லேருந்து 5 கழிச்சோம்னா எத்தனை வரும், 6 வரப்போகுது. அப்போ அந்த 6ஆல் பெருக்கும்போது 114 விடை வரணும். ஓகே, இப்போ 19 6ஆல் பெருக்கணும்னு சொன்னால் 114 வரைதாண்டு பாருங்கள். 19 6 எத்தனை, 114 சரியாக வரும் பாருங்கள். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த தொடர்பு சரி. அதே விதத்தில் நம்ம இதுக்கு விடையை காணலாம். அப்போ என்ன செய்யணும் பாருங்கள், 18 சக 3 இல்லையா? 18ஓட 3 கூட்டினா எத்தனை, சக 3 எத்தனை வரும், 21 வரப்போகுது. இந்த 21லேருந்து 18லேருந்து 12 கழிச்சோம்னு சொன்னால் 6 வரும். 22 வந்து 6ஆல் பெருக்கணும்னு சொன்னால் எத்தனை வரும், 126. அப்போ இதுக்கான விடை என்னவாக இருக்கும், 126ங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும்.